நான் ரினோஸ் மாகாண பணிப்பாளர் விவசாய திணைக்களம் கிழக்கு மாகாணம். தித்வா புயலினுடைய தாக்கம் காரணமாக கிழக்கு மாகாணத்திலே குறிப்பிடத்தக்க அளவு பயிர்த்தீரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. விசேடமாக நெச்சிகையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாவட்டங்களில் திருகோணமலை மாவட்டம் மிக அதிக அளவான சேதங்களை அடைந்திருக்கிறது. இணைய மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு சேதம் நெற்பயிற்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சோளம், மறுவயல் பயிர்கள், மரக்கறி பயிர்கள், பல பயிர்கள் போன்ற பல்வேறு பயிர்களும் இந்த புயலினுடைய தாக்கம் காரணமாக பல்வேறு சேதங்களை அடைந்திருக்கின்றது. இந்த சேத விவரங்களை பொதுவாக பார்த்தோமே ஆனால் நெற்பயிற்சிக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 35,000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட அளவான நிலப்பரப்பு பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 21,736 ஹெக்டேர் முற்றாக பாதிப்படைந்திருக்கிறது. அதே போல் இதனுடைய பகுதியளவு சேதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 31,000 ஹெக்டேர் அளவிலே திருகோணமலையிலே பகுதியளவிலும் முற்றாகவும் சேதம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சேதங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஹெக்டேருக்கான அதாவது இழப்பீட்டு தொகையான 1,50,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வேலை திட்டங்கள் மிக விரைவான கதியிலே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கமநல சேவை திணைக்களம், அதே போல மாகாண விவசாய திணைக்களம் மற்றும் ஏனைய பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்புடன் களமட்டத்திலே தற்போது ஒவ்வொரு விவசாயிகளுடையதும் இழப்பீடு தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றை எதிர்வருகின்ற 15ஆம் தேதி அளவில் நிறைவு செய்து அந்த தகவல்களை கமநல சேவைகள் திணைக்களம் மற்றும் விவசாய திணைக்களத்தினுடைய தலைமை காரியாலயங்களின் ஊடாக விவசாயிகளினுடைய வங்கி கணக்குகளுக்கு அவர்களுக்கான நட்டஈட்டு தொகையை வைப்பீடு செய்வதற்கான முயற்சிகள் முழு அளவில் பரந்தப்பட்ட அளவில் தற்போது மிக விரைவாக எல்லோருடைய பங்களிப்புடனும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல மரக்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், மறுவயல் பயிர்கள் ஆகியவற்றினுடைய சேத மதிப்பீடுகளை பொறுத்த வரைக்கும் அது விவசாய திணைக்களத்தினுடைய தலைமை காரியாலயத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது. அது தொடர்பான விடயங்களை மாகாண விவசாய திணைக்களம் மாவட்ட ரீதியாக அவற்றை உரிய உத்தியோகத்தர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறோம். களமட்டத்திலே எங்களுடைய விவசாய போதனாசிரியர்கள், கமநல சேவை திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஆகியோர் தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு இந்த சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தொடர்பான முழுமையான விவரங்களை, சரியான விவரங்களை எங்களுக்கு எதிர்வருகின்ற 15ஆம் தேதி ஆகும் போது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தகவல்கள் சேகரிப்பில் இருக்கின்றபடியினால் தற்போது ஒரு கிட்டத்தட்ட உள்ள அளவான சேதங்களைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன். முழுமையான தகவல்கள் களமட்டங்களில் சேகரித்து இருக்கின்ற பொழுது சின்ன சின்ன மாற்றங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும் என நம்புகிறேன். அதே போல பல்வேறு திணைக்களங்களினுடைய உத்தியோகத்தினுடைய பங்களிப்புடன் இந்த வேலை திட்டமானது மிக விரைவாக மேற்கொள்ளப்படுகிறது. பழப்பயிர்கள் மற்றும் மறுவயல் பயிர்கள், மரக்கறி பயிர்கள், வீட்டுத்தோடு செய்கை போன்றவற்றை ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையினை விவசாய திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தினால் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கருத்தில் கொள்கின்ற பொழுது முழுமையாக சேதமடைந்த வயல்கள், அதே போல வயல் நிலங்களில் வெள்ள நீரினுடைய பாய்ச்சல் காரணமாக அந்த வயல் நிலங்களுடைய வரம்புகள் பாதிக்கப்பட்டு, அதே போல் வயல் நிலங்களுக்குள்ளே சேறுகள், சகதிகள் படிந்து அதன் காரணமாக பயிற்சிகையை மேற்கொள்ள முடியாத விவசாயிகளுடைய தகவல்களும் நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாங்கள் 7+ யாய என்ற திட்டத்தினூடாக திருகோணமலை மாவட்டத்திலே 7 யாய, அதாவது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 17 யாய ப்ரோக்ராம்
நடைபெற்றது. அதிலே கிழக்கு மாகாணத்தினுடைய 7 யாய புரோகிராம், அதாவது ஒரு யாய என்று சொல்லப்படுவது 50 ஏக்கர் நிலப்பகுதி. அந்த 7 யாயக்களில் எங்களுடையதிலே 4 யாய பகுதிகள் சேதமடைந்திருக்கின்றன. அதிலே வயல் நிலத்திலே சிறு சகதி நிரம்பியதன் காரணமாக அந்த வயல் முற்றாக பாதிக்கப்பட்டதாக கிட்டத்தட்ட 170 ஏக்கர் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வேதனை தலைமை காரியாலயத்துடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இவை தொடர்பான மதிப்பீடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த விவசாயிகளை மீளவும் பயிற்சிகைக்கு உட்படுத்துவதற்கான அவர்களுக்கு தேவையான விதை நெல் மற்றது பசலை ஏனைய நடவடிக்கைகள் போன்றவைகளையும் தற்போது நாங்கள் மதிப்பீடு செய்து கொண்டு வருகிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.